அதிகாரம் 81 பழமை குறள் 801 பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. விளக்கம். பழமை என்று சொல்லப்படும் நீண்ட கால நட்பின் உரிமை யாதென்றால் அது நண்பர்கள் தமக்குள்ளே உரிமையால் அனுமதி கேட்காமல் செய்யும் செயல்களை சிறிதும் சிதைக்காமல் மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதாகும். மகாபாரதம். பூர்வம் அபி அபராதேஷு மித்ரம் நைவ பரித்யஜேத் சம்பந்தஸ்ய சௌஹார்தாத் க்ஷந்தவ்யம் தஸ்ய தீமதா. விளக்கம். நீண்ட கால நண்பன் உரிமையினால் ஏதேனும் தவறுகளையோ அல்லது அத்துமீறல்களையோ செய்தாலும் அவனை கைவிடக்கூடாது. அந்த பழைய நட்பின் சௌஹார்தம் ஆழத்தை கருதி அறிவுடையவன் நண்பனின் அந்த உரிமைச் செயலை பொறுத்து கொள்ள வேண்டும். மனுஸ்மிருதி. புராணம் மித்ரம் ஆத்மானம் ந த்யஜேத் ஆபதி ஸ்திதம் தஸ்ய விஸ்வாச பாத்ரேன வர்த்ததே சததம் சுகம். விளக்கம். ஒருவன் தன் பழைய நண்பனை புராணம் மித்ரம் அவன் உரிமை எடுத்துக்கொள்ளும்போதோ அல்லது இக்கட்டான நிலையிலோ கைவிடக்கூடாது. நீண்ட கால நட்பில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவராகவும் உரிமையை மதிப்பவராகவும் இருப்பதே நிலையான சுகத்தை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 801 உள்ள கிழமை, உரிமை மற்றும் கீழ்ந்திடா என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்ர சம்பந்தம் மற்றும் அத்வைத பாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. கிழமை, உரிமை அல்லது ரைட். சனாதன தர்மத்தில் நட்புறவு என்பது இரு உடல்களில் வாழும் ஒரே ஆத்மா என்று போற்றப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் நான் இதை செய்யலாமா என்று அனுமதி கேட்பது அந்த உறவின் ஆழத்தை குறைப்பதாகும். அனுமதி இன்றி செய்யும் உரிமையே கிழமை அல்லது உரிமை. அத்வைத்த பாவம், நான் டியூவாலிட்டி. நீண்ட கால நட்பில் நான் நீ என்ற வேறுபாடு மறைந்துவிடும். நண்பன் நம்முடைய பொருளை தன் பொருள் போல பயன்படுத்துவதை அத்துமீறல் என்று கருதாமல் ஒற்றுமை என்று கருதுவதே தர்மம். க்ஷமா, பொறுமை. நண்பன் உரிமையால் சில சமயம் எல்லை மீறினாலும் அதை தவறாக எண்ணாமல் பொறுத்துக் கொள்வது மேன்மையான குணமாக கருதப்படுகிறது. வள்ளுவர் கீழ்ந்திடா என்று கூறுவது அந்த உரிமையை உடைக்காமல் மதிப்பதை குறிக்கிறது. கிருஷ்ணா சுதாமா உதாரணம். சுதாமா கிருஷ்ணரை பார்க்க வந்தபோது கிருஷ்ணர் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சுதாமா மறைத்து வைத்திருந்த அவலை உரிமையோடு பிடுங்கி உண்டார். சுதாமா கொடுக்க தயங்கிய போதும் கிருஷ்ணர் அந்த உரிமையை நிலைநாட்டினார். இதுவே பழமையான நட்பின் அடையாளம். குறள் 802. நட்பிற்கு குறுப்புக்கு கெழுதகைமை, மற்றதற்கு ஒப்பாதல் சான்றோர் கடன். விளக்கம். நண்பர்கள் தமக்குள்ளே அனுமதி கேட்காமல் செய்து கொள்ளும் உரிமைச் செயல்களே நட்பிற்கு உறுப்புகளாகும், அதாவது உயிர்நாடி. அந்த உரிமைச் செயல்களுக்கு இனிமையாக உடன்பட்டு மகிழ்வது சான்றோர்களின் கடமையாகும். மகாபாரதம். அவிஸ்வாசோஹி மித்ரஸ்ய தர்ம சௌஹார்த நாசனஹ தஷ்ய விஸ்வாச பாத்ரேன வர்த்ததே சததம் சுகம். விளக்கம். நண்பன் உரிமையோடு செய்யும் செயல்களில் ஐயப்படுவது அல்லது தடுத்து நிறுத்துவது தர்மத்தையும் நட்பையும் அளிக்கும். ஒரு நண்பன் எடுக்கும் உரிமையை நம்பிக்கையுடன் ஏற்று அதற்கு இன்பமாக துணை நிற்பவனே ஒப்பாதல் மேன்மையான நண்பன் ஆவான். அதுவே நிலையான சுகத்தை அளிக்கும். மனுஸ்மிருதி. ந மித்ர துரோகம் குர்வீத ந ச மித்ரம் விவாதயேத் தஷ்ய பிரியஹிதே யுக்தஹ ச மித்ரம் சாது ருச்யதே. விளக்கம். நண்பனிடம் வீணான விவாதங்கள் செய்யக்கூடாது. அவன் உரிமையுடன் எதை செய்தாலும் அதற்கு இனிமையானவனாகவும் நன்மை செய்பவனாகவும் இருக்க வேண்டும். நண்பனின் விருப்பத்திற்கு உப்பாக, அதாவது சுவையாக அமைபவனே சாது என்று அழைக்கப்படுகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 802 உள்ள உறுப்பு மற்றும் உப்பாதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்ரத்வ லக்ஷணம் மற்றும் ரசானுபவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. உறுப்பு, அங்கா ஆர் பார்ட். ஒரு மனிதனுக்கு கை கால்கள் எப்படியோ அப்படி நட்புக்கு கெழுதகைமை ஒரு அங்கம் என்கிறது தர்மம். கை எதை செய்கிறதோ அதற்கு மனம் எப்படி உடன்படுகிறதோ அதுபோல நண்பன் செய்யும் உரிமைச் செயலுக்கு நாம் உடன்பட வேண்டும். உப்பாதல், ரசஸ்வாதனா. உணவுக்கு உப்பு எப்படி சுவையை கூட்டுகிறதோ அதுபோல நண்பன் எடுத்துக்கொள்ளும் உரிமைதான் அந்த நட்புக்கு சுவை சேர்க்கிறது.
சனாதன தர்மத்தில் நட்பானது ஒரு ரசமாக கருதப்படுகிறது. அந்த உரிமையை மறுப்பது உணவில் உப்பில்லாமல் போவது போல நட்பை சப்பென்று ஆக்கிவிடும். சான்றோர் கடன், டியூட்டி ஆஃப் த வைஸ். தர்மத்தை அறிந்த பெரியோர்கள் நண்பன் உரிமையால் செய்யும் பிழைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். அவன் என் நண்பன், அவன் எதை செய்தாலும் அது எனக்கு சுவையே என்று எண்ணுவதே சான்றோர் பண்பு. கிருஷ்ண அர்ஜுன நட்பு. அர்ஜுனன் சில சமயம் கிருஷ்ணரை தோழமை உரிமையால் யாதவா என்று ஒருமையில் அழைத்ததுண்டு. கிருஷ்ணர் அதை தவறாக கருதாமல் அந்த உரிமையை சுவையாகவே ஏற்றார். இதுவே கெழுதகைமைக்கு சிறந்த உதாரணம். குறள் 803. பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை. விளக்கம். நண்பன் தன் உரிமையால் கேட்காமலேயே செய்த செயலை அவர் செய்தபடியே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரோடு நெடுங்காலமாக பழகிய நட்பினால் என்ன பயன்? அந்த பழமைக்கு மதிப்பில்லை என்று பொருள். மகாபாரதம். பூர்வ சம்பந்தம் ஆஷ்ரித்ய யோ மித்ரம் ந அனுவர்த்ததே தஸ்ய மைத்ரி விருதா ஞேயா சுஷ்கா நதி யதா ததா. விளக்கம். பழைய தொடர்பை பூர்வ சம்பந்தம் ஐ முன்னிட்டு ஒரு நண்பன் உரிமையோடு செய்யும் செயலை பின்பற்றி அதற்கு இசைந்து போகாதவனுடைய நட்பு வீணானது. அது கோடை காலத்தில் வற்றிப்போன நதியைப் போன்றது. அதில் நீர் இருக்கலாம், ஆனால் தாகத்தை தீர்க்காது. அதுபோலவே உரிமையை மதிக்காத நட்பும் பயனற்றது. மனுஸ்மிருதி. எத்ர சௌஹார்தம் அஸ்திஹி தத்ர ந ஆக்ஷேபகாரணம் மித்ரஸ்ய ஸ்வதந்திரபாவே ந துஷ்யேத ச மூடதீஹி. விளக்கம். எங்கே உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே ஒருவருக்கொருவர் தடை சொல்ல காரணம் ஏதுமில்லை. நண்பன் தன் சுதந்திரமான எண்ணத்தால் ஸ்வதந்திரபாவே செய்யும் உரிமையைக் கண்டு வருத்தப்படுபவன் அறிவற்றவன். அவ்வாறு வருத்தப்பட்டால் அந்த பழைய உறவு அங்கே முறிந்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 803 உள்ள எவன் செய்யும் என்ன பயன் மற்றும் அமையாக்கடை ஏற்காதபோது என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சௌஹார்தம், நல்ல இதயம் மற்றும் பரஸ்பர விசுவாசம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அமையாக்கடை ஆக்செப்டன்ஸ். சனாதன தர்மத்தில் மனதிற்கு பிடித்தமானதை செய்தல் என்பது நட்பின் கடமை. நண்பன் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நம்மிடம் வரும்போது ஏன் என்னை கேட்கவில்லை என்று கேள்வி கேட்பது அந்த உறவில் உள்ள அகங்காரத்தை காட்டுகிறது. அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு அமைதியாக ஏற்பதே தர்மம். பயனற்ற நட்பு விருதா மித்ரத்வா. நெடுங்காலம் பழகிவிட்டு ஒரு சிறு உரிமைச் செயலை கூட பொறுக்க முடியவில்லை என்றால் அந்த பழமை வெறும் கால விரயமே தவிர அங்கே ஆத்மார்த்தமான இணைப்பு இல்லை என்பதை இது உணர்த்துகிறது. அதிதி தர்மம் போன்றது. ஒரு நண்பன் உரிமையோடு நம் வீட்டிற்கு வருவதோ அல்லது நம் பொருளை எடுப்பதோ ஒரு அதிதி, விருந்தினர் நமக்கு தரும் கௌரவம் போன்றது. அதை தடுப்பது அந்த உறவின் புனிதத்தை கெடுக்கும். உதாரணம். துரோணாச்சாரியாரும் துருபதனும் சிறுவயதில் நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு துரோணர் உரிமையோடு வந்து உதவி கேட்கபோது துருபதன் அதை ஏற்கவில்லை. அந்த அமையாமை, ஏற்காமைதான் பெரும் போருக்கும் அழிவுக்கும் காரணமாக அமைந்தது. இதையே வள்ளுவர் பழகிய நட்பு எவன் செய்யும் என்று கேட்கிறார். குறை 804. விழைதகையான் வேண்டி இருப்பர் கிழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். விளக்கம். தன்னை கேட்காமலேயே நண்பர்கள் உரிமையோடு ஒரு காரியத்தை செய்து முடித்தால் அந்த உரிமையை பாராட்டி அதனை விருப்பத்தோடு ஏற்று மகிழ்ந்திருப்பதே அறிவுடையவர்களின் பண்பாகும். மகாபாரதம். யத்யத் பிரியம் ஹி மித்ரஸ்ய தத்தத் குர்யீத பண்டிதஹ அத்தத்தமபி தத்ரஸ்தம் ஸ்வீகுர்யாத் பிரேம கௌரவாத். விளக்கம். நண்பனுக்கு எது விருப்பமோ அதையே அறிஞனும் செய்வான். அதேபோல் நண்பன் நமக்கு சொல்லாமல், அதாவது ஒரு பொருளை எடுத்தாலோ அல்லது ஒரு காரியத்தை செய்தாலோ அவன் மீதுள்ள அன்பினாலும் கௌரவத்தினாலும் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உயர்ந்த நட்பு. மனுஸ்மிருதி. ந விவ்யதேத் மித்ரவாசே ந சைத்ரம் விமனயேத் சதா தஸ்ய ஸ்வாதந்திரிய பாவேன சந்துஷ்டோ தர்மவித். விளக்கம். நண்பன் உரிமையுடன் பேசும் சொற்களுக்கோ அல்லது அவன் தன்னிச்சையாக செய்யும் செயல்களுக்கோ தர்மம் அறிந்தவன் வருத்தப்படமாட்டான். நண்பன் தன்மீது கொண்டுள்ள அதீத உரிமையால் அப்படி செய்தான் என்று எண்ணி மனநிறைவு கொள்வான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 804 உள்ள விழைதகையான் விருப்பத்தோடு மற்றும் வேண்டி இருப்பர் விரும்பி ஏற்பர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அபேத பாவம் மற்றும் சௌஹார்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அபேத பாவம்.
சனாதன மரபில் நண்பன் என்பவன் இரண்டாவது நான், ஆத்ம மித்ரம். ஒருவன் தனக்குத்தானே அனுமதி கேட்குக் கொள்வதில்லை. அதுபோல நண்பன் அனுமதி கேட்காமல் செய்வதை தன் ஆத்மாவே செய்ததாக கருதி மகிழ்வதே மிக உயர்ந்த நிலையாகும். விழைத்தகை. நண்பன் அனுமதி கேட்காமல் காரியம் செய்வது அவன் நம்மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த நம்பிக்கையின் அழகைக் கண்டு வியந்து பாராட்டுவதையே வள்ளுவர் விழைத்தகை என்கிறார். பக்தி மார்க்கத்துடன் ஒப்புமை. ஒரு பக்தன் இறைவனிடம் எப்படி உரிமையோடு எதையும் கேட்காமல் கொள்கிறானோ அதையே இறைவன் விரும்பியிருக்கிறான். அதேபோன்றதுதான் இந்த நட்புரிமையும். உதாரணம்: ஹனுமன் ராமரிடம் அனுமதி பெறாமலேயே இலங்கையை எரித்தார். சீதையை கண்டபின் ராமருக்கு அது ஒரு நிமிடம் ஆச்சரியத்தை தந்தாலும் ஹனுமன் தன் மீதுள்ள உரிமையால் தன் காரியத்தை செம்மையாக செய்தான் என்பதை அறிந்து ராமபிரான் அவரை அழைவி மகிழ்ந்தார். கேளாது செய்த அந்த செயலை ராமர் வேண்டி ஏற்றார். குறள் 805. பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின். நண்பர்கள் நமக்கு வருத்தம் தரும் செயல்களை செய்தாலும் அதனை அவர்களது அறியாமை, பேதைமை என்று நினைக்கக்கூடாது. அது அவர்கள் நம்மீது கொண்டுள்ள மிகுந்த உரிமை, பெருங்கிழமை என்று கருதி அதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும். மகாபாரதம். அபராதேஷு மித்ரஸ்ய ந தோஷம் கல்பயேத் புதக அதிகாரேன தத் கிருதம் இதி மத்வா ந குப்யதி. விளக்கம்: நண்பன் செய்த தவறுகளில் அபராதேஷு அறிவாளி குற்றத்தை காணமாட்டான். அந்த செயல் அவன் தன் மீது கொண்ட உரிமையினால் செய்யப்பட்டது என்று கருதி அவன் மேல் கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருப்பான். இதுவே உயர்ந்த நட்பின் அடையாளம். மனுஸ்மிருதி. க்ஷமா சஸ்திரம் கரே யஸ்ய துர்ஜனஹ கிம் கரிஷ்யதி மித்ரஸ்ய துக்கதாம் வாச்ச க்ஷந்தவ்யா சததம் சுஹ்ருத். விளக்கம்: எவன் கையில் பொறுமை என்னும் ஆயுதம் இருக்கிறதோ அவனை யாராலும் வீழ்த்த முடியாது. குறிப்பாக நண்பன் வருத்தம் தரும் சொற்களைச் சொன்னாலோ அல்லது செயல்களை செய்தாலோ ஒரு நல்ல நண்பன் சுஹ்ருத் அதனை எப்போதும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதுவே தர்மம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 805 உள்ள நோதக்க வருத்தம் தரும் மற்றும் பெருங்கிழமை பெரிய உரிமை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் க்ஷமா பொறுமை மற்றும் ஆத்மபாவ தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. பெருங்கிழமை பிரேம அதிகார. சனாதன மரபில் அன்பு அதிகமாகும்போது அங்கே மரியாதை குறைந்து உரிமை அதிகமாகும். ஒரு குழந்தை தன் தாயை அடிப்பதோ அல்லது கோபிப்பதோ அந்த தாய்க்கு வருத்தம் தந்தாலும் அவள் அதை உரிமையாகவே பார்ப்பாள். அதே வாத்சல்ய பாவத்தை வள்ளுவர் நட்பிலும் எதிர்பார்க்கிறார். பேதைமை ஒன்றோ நாட் இக்னரன்ஸ். நண்பன் செய்த தவறைக் கண்டு அவன் ஒரு முட்டாள் அல்லது அறியாமையுடையவன் என்று நாம் நினைத்துவிட்டால் அங்கே ஒரு விதமான உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். ஆனால் அதை உரிமை என்று நினைத்தால் அங்கே சமத்துவம் பேணப்படும். க்ஷமா பொறுமை. சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ள 26 தெய்வீக பண்புகளில் பொறுமை மிக முக்கியமானது. நண்பன் செய்த செயலால் வலி ஏற்பட்டாலும் அந்த வலியை விட அந்த நண்பன் முக்கியம் என்று நினைப்பதே தர்மம். உதாரணம்: போர்க்களத்தில் அர்ஜுனன் பல முறை சோர்ந்து போய் கிருஷ்ணரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினான். கிருஷ்ணருக்கு அது வருத்தம் தந்தாலும் அர்ஜுனன் தன் மீது கொண்ட உரிமையினால்தான் இப்படி புலம்புகிறான் என்று கருதி பொறுமையுடன் அவனுக்கு கீதையை உபதேசித்தார். குறை 806. எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. விளக்கம்: நட்பின் எல்லையில் உயர்ந்த ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்பவர்கள், தம்மோடு நெடுங்காலமாக பழகிய நண்பர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அழிவுற்றாலும் அல்லது வறுமையுற்றாலும் அவர்களுடனான பழைய நட்பை கைவிட மாட்டார்கள். மகாபாரதம். வியசனே வாபி கஷ்டேவா யத் மித்ரம் நா விமுஞ்சதி ச சாதுரிதி விக்னேயः சத்பிர் மார்கே வியவஸ்திதः. விளக்கம்: ஒருவன் பெரும் துன்பத்திலோ அல்லது மிகக் கஷ்டமான நிலையிலோ இருக்கும்போது எவன் அவனை கைவிடாமல் இருக்கிறானோ அவனே உண்மையான சாது, பண்பாளர்.
அறநெறியில் நிற்பவர்கள் பழைய நண்பனின் நிலை தாழ்ந்தாலும் அவனது தொடர்பை துண்டிக்க மாட்டார்கள். மனுஸ்மிருதி. புராணம் மித்ரம் ஆத்மானம் ந த்யஜேத் ஆபதி ஸ்திதம் தர்மம் ஹி ரக்ஷதி திருடம் ய சம்பந்தம் ந முஞ்சதி. விளக்கம். ஆபத்திலிருக்கும் பழைய நண்பனை, அதாவது புராணம் மித்ரம் ஐ ஒருபோதும் கைவிடக்கூடாது. நீண்ட கால தொடர்பை, அதாவது சம்பந்தம் ஐ ஒருவன் உறுதியாக காக்கும்போது அவன் தர்மத்தையே காப்பவனாகிறான். அத்தகைய மன உறுதி கொண்டவனே தர்மத்தில் நிலைத்தவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 806 உள்ள எல்லைக்கண் நின்றார் மற்றும் தொலைவிடத்தும், அதாவது அழிவுற்ற காலத்தும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்ர தர்மம் மற்றும் ஸ்தித பிரக்ஞ, அதாவது நிலைத்த அறிவு பண்புகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. எல்லைக்கண் நின்றார், those at the peak of virtue. சனாதன மரபில் எல்லை என்பது ஒருவன் கடைப்பிடிக்கும் அறத்தின் உச்சத்தை குறிக்கிறது. ஒருவன் உயர்ந்த பண்பாளன் என்பதற்கு சான்றே அவன் ஒருவரது செல்வம் இருக்கும்போது வந்து செல்வம் அழிந்ததும் ஓடிப்போகும் சுயநலவாதியாக இல்லாமல் இருப்பதே ஆகும். தொல்லைக்கண் நின்றார், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். தொல்லை என்றால் பழமை. சனாதன தர்மம் புராண மித்ர என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. புதிய நண்பர்களை விட நம்முடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் அறிந்த பழைய நண்பர்களை தக்க வைப்பதே தார்மீக கடமை. ஆபத் தர்மம். ஒரு நண்பன் கஷ்டப்படும்போது அவனை கைவிடுவது என்பது சனாதன தர்மத்தில் ஒரு மகா பாவமாக கருதப்படுகிறது. நண்பன் ஏழையாகிவிட்டான் அல்லது அவனால் இப்போது எந்த பயனும் இல்லை என்று நினைப்பவன் தமோ குணத்தை சார்ந்தவன். ஆனால் எல்லைக்கண் நிற்பவன் சத்துவ குணத்தால் அந்த நட்பை காப்பான். கிருஷ்ணா குசேலன். குசேலர் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் துவாரகையின் அரசனான கிருஷ்ணர் தன் பழைய நண்பனின் வறுமையை பார்க்காமல் ஓடி வந்து அவரை வரவேற்றார். கிருஷ்ணர் எல்லைக்கண் நின்றவர் என்பதால் அந்த தொல்லைக்கண் நின்றார் தொடர்பை விடவில்லை. குறள் 807. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை யவர். விளக்கம். அன்பு என்னும் வழியில் வந்த நீங்க கால நட்பினை உடையவர்கள் தம் நண்பர்கள் தமக்கு அழிவு தரக்கூடிய செயல்களை செய்தாலும் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பினை ஒருபோதும் குறைத்துக் கொள்ள மாட்டார்கள். மகாபாரதம். யத்யபி ஸ்யாத் அபராதி மித்ரம் ஸ்நேகேன சம்யுத்தம் ந த்யஜேத் திருட சம்பந்தம் தர்மம் ஏவம் சனாதனம். விளக்கம். ஒரு நண்பன் தவறு செய்தாலும் அவன் மீது கொண்டுள்ள அன்பினால் அவனை கைவிடக்கூடாது. உறுதியான பழைய தொடர்பை காப்பதே சனாதன தர்மமாகும். உண்மையான அன்பு குற்றங்களைக் கண்டு விலகிப் போகாது. மனுஸ்மிருதி. அபகாரிணி மித்ரேயபி யஹ ஸ்நேகம் ந விமுஞ்சதி ச சிரேஷ்டஹ சுஹ்ருதாம் லோகே தர்மக்ஞேயி சமுதாஹிருதஹ. விளக்கம். தனக்கு கெடுதல் செய்த அபகாரிணி நண்பனிடமும் எவன் ஒருவன் தன் அன்பை விடாமல் இருக்கிறானோ அவனே உலகில் சிறந்த நண்பன் என்று தர்மம் அறிந்தவர்களால் சொல்லப்படுகிறான். அன்பு என்பது லாப நஷ்டத்தை பார்ப்பதல்ல. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 807 உள்ள அன்பின் வழிவந்த மற்றும் அன்பரார் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பிரேம தர்மம் மற்றும் க்ஷமா மன்னித்தல் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அன்பின் வழிவந்த ஸ்நேகபூர்வா. சனாதன மரபில் நட்பு என்பது வெறும் ஒப்பந்தமல்ல, அது இதயங்களின் இணைப்பு. அன்பின் வழி என்பது பல தலைமுறைகளாகவோ அல்லது பல ஆண்டுகளாகவோ ஊறிய பாசத்தை குறிக்கிறது. அத்தகைய ஆழமான வேர் கொண்ட மரத்தை ஒரு சிறு காற்று சாய்த்துவிடாது. அழிவந்த செய்யினும் இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ம். நண்பன் செய்யும் செயல் நமக்கு நஷ்டத்தையோ அல்லது அழிவையோ தந்தாலும் அந்த செயலை விட அந்த மனிதன் முக்கியமானவனாகத் தெரிவான். இங்கே அன்பு என்பது கருவியாக இல்லாமல் லட்சியமாக மாறுகிறது. வாத்சல்ய பாவம். ஒரு தாய் தன் குழந்தை தனக்கு தீங்கு செய்தாலும் எப்படி தன் பாசத்தை குழைப்பதில்லையோ அதே போன்ற ஒரு நிலையை வள்ளுவர் பழமை பாராட்டுபவர்களில் காண்கிறார். உதாரணம். பாண்டவர்கள் மீது துரியோதனன் பல அழிவு வேலைகளை செய்தான். இருப்பினும் பீஷ்மரும் விதுரரும் துரியோதனனின் தவறுகளை சுட்டிக்காட்டிய போதிலும் அவன் மீது கொண்ட குல பழமை கலந்த அன்பினால் அவனுடனான தொடர்பை இறுதி வரை அறுக்கவில்லை. அவன் அழிவு நோக்கிச் சென்றாலும் அவர்கள் அன்பரார் என்ற நிலையிலேயே இருந்தனர். குறள் 808. கேழிழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாழிழுக்கம் நட்டார் செய்யின்.
விளக்கம்: நண்பர் செய்த பிழையை பிறர் சொல்லக் கேட்காத அளவு உரிமை பண்பு கொண்டவர்களுக்கு அந்த நண்பர் ஒருவேளை தவறு செய்தாலும் அது அந்த நட்புரிமை காரணமாக நன்மையாகவே, அதாவது பயனுள்ளதாகவே முடியும். மகாபாரதம்: ந ஜாது பரவாதேன மித்ரம் தியஜதி பண்டிதः கர்ணோபி தஸ்ய தோஷேஷு பிததாதி சதா மதிம். விளக்கம்: அறிவுடையவன் ஒருவன் மற்றவர்கள் சொல்லும் பழிச்சொற்களைக் கேட்டு தன் நண்பனை கைவிடமாட்டான். நண்பனிடம் ஏதேனும் குறை இருந்தால் அதனை தன் காதுகளால் கேட்க மாட்டான். மாறாக அவன் மீதுள்ள அன்பினால் அந்த குறைகளை தன் புத்தியால் மூடிவிடுவான். மனுஸ்மிருதி: ந மித்ரஸ்ய அபவாதந்து ஸ்ருணோயாத் நெய்வ சம்வசேத் ய ஸ்ருணோதி ச பாபாக்மா தஸ்ய நட்பு வினஷ்யதி. விளக்கம்: நண்பனைப் பற்றிய அவதூறுகளை ஒருவன் ஒருபோதும் கேட்கக்கூடாது. அப்படி புறம் பேசுபவர்களுடன் வசிக்கவும் கூடாது. நண்பனின் குறையை பிறர் சொல்லக் கேட்பவனுடைய நட்பு விரைவில் அழியும். எவன் ஒருவன் நண்பனின் தவறை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறானோ அவனே தர்மத்தை அறிந்தவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 808 உள்ள கேளா கெழுதகைமை என்ற கருத்தினும் நாழிழுக்கம் என்ற கருத்தினும் சனாதன தர்மத்தின் மித்ர விஸ்வாசம் மற்றும் அதோக்ஷஜா என்ற பண்புகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. கேளா கெழுதகைமை, அன்ஷேக்கபிள் ஃபெய்த். சனாதன மரபில் ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மீது வைக்கும் நம்பிக்கை என்பது மற்றவர்கள் சொல்லும் சொல்லால் ஆடக்கூடாது. காதுகளால் கேட்பதை விட இதயத்தால் உணரும் உண்மையே பெரியது. இதையே வள்ளுவர் கேளா கெழுதகைமை என்கிறார். தோஷ திருஷ்டி இல்லாமை. ஒருவரிடம் உள்ள குறைகளையே தேடிப் பார்ப்பது தோஷ திருஷ்டி. ஆனால் உண்மையான நண்பன் தன் நண்பனிடம் உள்ள குறைகளை பார்ப்பதில்லை. இது இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான உறவை போன்றது. பக்தனின் குறைகளை இறைவன் பார்ப்பதில்லை. நாழிழுக்கம், கண்டினியூவஸ் பெனிஃபிட். ஒரு நண்பன் தவறு செய்தாலும் அந்த தவறால் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லது அந்த தவறை திருத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது என்று நேர்மறையாக பாசிட்டிவ் ஆக நினைப்பதே நாழிழுக்கம். அந்த தவறும் ஒரு நன்மையாகவே கருதப்படும். துரியோதனன், கர்ணன். கர்ணனை பற்றி மற்றவர்கள் என்னதான் இழிவாக பேசினாலும் துரியோதனன் அவற்றை ஒருபோதும் காது கொடுத்து கேட்டதில்லை. கர்ணன் செய்த சில தவறான ஆலோசனைகளை கூட தன் மீது கொண்ட உரிமையால் செய்ததாகவே துரியோதனன் கருதினான். இந்த ஒரு பண்பினால்தான் கர்ணன் இறுதி வரை அவனுக்காக தன் உயிரையே கொடுத்தான். குறள் 809. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விழையும் உலகு. விளக்கம்: நெடுங்காலமாக தொடர்ந்து வரும் நட்பினை உடையவர்கள் இடையில் சிறு தவறுகள் நடந்தாலும் ஒருவரை ஒருவர் கைவிடாமல் நட்பு பாராட்டுவார்கள். அத்தகைய உறுதியான நட்பு கொண்டவர்களை பார்த்து இந்த உலகமே வியந்து பாராட்டும், விரும்பும். மகாபாரதம்: யௌ சம்பந்தம் ந முஞ்சேதே வியசனேஷு அபராதேஷு ச தௌ தர்மஜ்ஞௌ ஸ்ரேஷ்டதமௌ லோகே பூர்ணௌ ஹி சர்வதா. விளக்கம்: துன்பம் வந்தபோதோ அல்லது தவறுகள் நேர்ந்தபோதோ எவர் இருவர் தம் பழைய தொடர்பை கைவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களே தர்மத்தை அறிந்தவர்களில் மிக சிறந்தவர்கள். அத்தகையவர்களின் நட்பினை உலகம் எப்போதும் உதாரணமாக கொண்டு போற்றும். அவர்கள் எல்லா நன்மைகளையும் அடைவார்கள். மனுஸ்மிருதி: ந சம்பந்தம் தியஜேத் ஜாது தோஷ திருஷ்டியா அபி பண்டிதः யஹ ஸ்திரோ மித்ரதாமேதி ச லோகைஹி அபிகீயதே. விளக்கம்: அறிவுடையவன் ஒருவன் குறைகளைக் கண்டு தன் பழைய உறவை துண்டிக்க மாட்டான். நட்பில் உறுதியாக நிலைத்து நிற்பவனை உலகம் புகழுரைகளால் பாடிப் போற்றும். அத்தகைய உறுதிதான் ஒருவனை சமூகத்தில் உயர்த்தும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 809 உள்ள கெடா வழிவந்த, சிதையாமல் தொடர்ந்து வந்த மற்றும் விழையும் உலகு, உலகம் விருந்தும் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் மித்ர ஸ்திரத்தன்மை மற்றும் லோக சங்கிரகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. கெடா வழி, சனாதனா, இட்டர்னல்.
சனாதன தர்மம் என்பதே என்றும் அழியாத வழி என்று பொருள். அதுபோலவே கால மாற்றத்தாலோ அல்லது சிறு மனக்கசப்புகளாலோ சிதையாமல் வரும் நட்பையே வள்ளுவர் கெடா வழிவந்த கேண்மை என்கிறார். இது ஒரு வகை தவம் போன்றது. விடா அன்வேவரிங். ஒரு நண்பன் தவறு செய்தவுடன் சட்டென்று உறவை முறித்துக் கொள்வது எளிது. ஆனால் அந்த தவறை தாண்டி அவனது பழைய அன்பை நினைத்து விடாமல் இருப்பதுதான் ஆத்மபலம். சனாதன மரபில் க்ஷமா கொண்டவர்களே உலகை வெல்வார்கள். விழையும் உலகு, வேர்ல்ட்ஸ் அட்மிரேஷன். உலகம் ஏன் இவர்களை விரும்புகிறது? பொதுவாக மனிதர்கள் சுயநலவாதிகள், பயன் தீர்ந்தவுடன் விலகிவிடுவார்கள். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் பழைய நட்பை காப்பவர்களை பார்க்கும்போது உலகிற்கு அறத்தின் மீது நம்பிக்கை பிறக்கிறது. அவர்களை ஒரு மாடல் ஆக உலகம் கொள்கிறது. ராம சுக்ரீவ நட்பு. ராமர் வாலியைக் கொன்று சுக்ரீவனுக்கு அரசு தந்தார். ஆனால் சுக்ரீவன் போகத்தில் மூழ்கி ராமரின் காரியத்தை மறந்தான். இருப்பினும் ராமர் சுக்ரீவனை பகைவனாக கருதாமல் அவனது பழைய அக்னிசாட்சி நட்பை நினைத்து அவனை திருத்தி அரவணைத்தார். இவர்களின் விடாத நட்பை இன்றும் உலகம் போற்றுகிறது. குறள் 810. விழையார் விழையப் படுபவ பழையார்கண் பண்பின் தலைப்பிரியாதார். விளக்கம். பழைய நண்பர்கள் பிழை செய்த போதிலும் அவர்கள் மீதுள்ள அன்பும் மதிப்பும் குறையாமல் நட்புக்குரிய பண்பிலிருந்து விலகாமல் இருப்பவர்கள் தம் பகைவராலும் விரும்பப்படும் சிறப்பினை பெறுவார்கள். மகாபாரதம். யஹ ஸ்வபாவம் ந ஜஹாதி மித்ரேஷு அபராதிஷ்வபி தம் ஷத்ருவோபி வந்தந்தே சத்யம் ஏதத் பிரவீமி தே. விளக்கம். நண்பர்கள் தவறு செய்தாலும் தன் நற்பண்பையும் ஸ்வபாவம் அன்பையும் கைவிடாதவனை அவனது எதிரிகள் கூட ஷத்ருவோபி மதித்து வணங்குவார்கள். இதுவே நிலையான உண்மை. உயரிய பண்பு என்பது பகைவனையும் நண்பனாக்கும் வல்லமை கொண்டது. மனுஸ்மிருதி. சர்வபூத ஹிதேரதः சாந்தः ஸ்நேகவான் திருட சௌஹ்ருதः தம் த்விஷந்தோபி இச்சந்தி தர்மஹ ஏஷ சனாதனஹ. விளக்கம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு குறிப்பாக பழைய நண்பர்களிடம் உறுதியான பாசம் திருட சௌஹ்ருதம் கொண்டு விளங்குபவனை அவனை வெறுப்பவர்கள் கூட விரும்பத் தொடங்குவார்கள். இதுவே சனாதன தர்மம் காட்டும் வழி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 810 உள்ள பண்பின் தலைப்பிரியாதார் மற்றும் விழையார் விழையப்படுதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அஜாத சத்ரு நிலை மற்றும் குண கௌரவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. பண்பின் தலைப்பிரியாமை, தார்மிக் இன்டெகிரிட்டி. சனாதன மரபில் ஒருவனது குணம் என்பது சூழ்நிலையைப் பொறுத்து மாறக்கூடாது. நண்பன் தவறு செய்தாலும் நாம் நம்முடைய நல்லவன் என்ற நிலையிலிருந்து இறங்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் பண்பின் தலைப்பிரியாதார் என்கிறார். விழையார் விழையப்படுதல், வின்னிங் எனிமீஸ். விழையார் என்றால் பகைவர். ஒருவன் தன் நண்பனிடம் காட்டும் அதீத பொறுமையையும் அன்பையும் பார்க்கும் அவனது எதிரி, இவன் தன் நண்பன் தப்பு செய்த போதே இவ்வளவு அன்பாக இருக்கிறானே, இவனோடு பகை கொள்வதை விட நட்பு கொள்வதே மேலானது என்று எண்ணுவான். அஜாத சத்ரு நிலை. யுதிஷ்டிரருக்கு அஜாத சத்ரு என்ற பெயர், அதாவது அவருக்கு பகைவர்களே இல்லை. துரியோதனன் போன்றவர்கள் பகைமை பாராட்டினாலும் தர்மபுத்திரர் தன் பண்பிலிருந்து மாறாததால் கௌரவ தரப்பிலிருந்த பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியவர்கள் யுதிஷ்டிரரையே விரும்பினார்கள். உதாரணம். விபீஷணன் ராவணனின் தம்பி, பகைவர் தரப்பிலிருப்பவர். ஆனால் ராமபிரான் தன் நண்பர்களிடம் காட்டும் கனிவையும் நற்பண்பையும் கேள்விப்பட்டு ராமரை தேடி வந்தான். பகைவர் தரப்பிலிருப்பவர்களையும் தன் பண்பால் ஈர்க்கும் ராமரின் குணம் இக்குறளுக்கு சிறந்த சான்று.